சின்னச்சாமி, அதுல அன்னலட்சுமி இப்போ இறந்துட்டாங்க, பாண்டித்துரை. இந்த 3 பேர் யாரு? இந்த கொலை செய்தவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? கொலை செய்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் எனக்கும் சங்கருக்கும் என்ன சம்பந்தம்? எந்த முன்பகை கிடையாது, எந்த வாய்க்கால் வரப்பு தகராறு கிடையாது. சும்மா வந்து எங்களை வெட்டிட்டு போயிடுவாங்களா? கூலிப்படை வந்து வெட்டுறாங்கன்னா அதுக்கு முக்கியம் யாரோ சொல்லிதானே எங்களை வெட்டியிருப்பாங்க. அப்ப சொன்னவங்களை வந்து இந்நேரம் அவங்க நிறுத்தி இருக்கணும் இல்லையா? சமூக நீதி அரசு அப்படின்னா சாதி ஒழிப்பு தான் அதற்கு முதற்கட்டமா இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சாதி ஒழிப்புக்கு எது துணை இருக்கு? இந்த மாதிரியான சாதி மறுப்பு திருமணங்கள் தான். அப்ப அந்த சாதி மறுப்பு திருமணங்களை அவங்க பாதுகாக்காம, அந்த இணையர்களை பாதுகாக்காம வெறும் சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிறதுல எந்த பலனும் இல்லை. ஆமா, கட்டாயமா இந்த வழக்கை இழுத்துறணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமா இருக்கு. ஏன்னா நாங்க மொழிபெயர்த்து வச்சிருக்கோம். நாங்க மீன்ஸ் எவிடன்ஸ் அமைப்பு வந்து இது 15,000 பக்கங்களை மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டே செஞ்சாச்சு. ஆனா இன்னும் அரசு வந்து அரசோட மெத்தன போக்குனால மட்டுமே இதனால் வரைக்கும் மொழிபெயர்க்க முடியல. ஏன்னா இப்ப 6 மாசம் கேட்கறவங்க அப்ப அந்த 6 மாசத்தை எடுத்திருக்கலாம். அதை செய்யாத நோக்கம் என்னன்னு அரசு தான் சொல்லணும். இல்ல 2 மாதங்கள் ஆச்சு அரசு கமிஷன் அமைச்சு. என்னையும் சந்திக்கல, என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட யாரையும் சந்திக்கல. ஏன்னா இதோட டீடைல் எடுத்துட்டு இருக்கிற எவிடன்ஸ் அமைப்பையுமே அவங்க சந்திக்கல. கமிஷன் அமைக்கப்பட்டதை முதலால வரவேற்றோம், அது ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா அந்த கமிஷன் எப்படி செயல்படுதுன்னு இருக்கணும் இல்லையா? அந்த கமிஷன் வந்து செயல்படாம இருக்கிறதுனால தான் அதை கேள்வி கேட்கிறோம். ஏன்னா 2 மாதங்கள் ஆகியும் எந்த விக்டிம்ஸை வந்து பார்க்கல, அவங்க கிட்ட எந்த கருத்து கணிப்பும் கேட்கல, ஆக்டிவிஸ்ட் கிட்டையும் எந்த விஷயத்தையும் கேட்கல. அதுதானே அதோட நோக்கமா இருக்கணும். அது எதையுமே அந்த குழு செய்யல. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ஆணவ படுகொலைன்னு பெருசா பேசப்பட்ட வழக்குங்கிறது எங்களோட வழக்கு தான். எங்களோட வழக்குக்கு அப்புறம் தான் ஆணவ படுகொலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே பெரிய பேசு பொருளாச்சு. அதுவும் இல்லாம தூக்கு தண்டனை கொடுத்த வழக்கும் எங்களோட வழக்கு தான். அப்படிப்பட்ட வழக்குல அரசு வந்து இப்படி மெத்தன போக்கா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த சாதிய ஓட்டு வந்து மனசுல வச்சுக்கிறது தான். ஏன்னா அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஆனா தமிழ் சமூகத்துல அப்படி இல்லை. அப்படி ஒரு போலி பிம்பத்தை அவங்க உருவாக்கிக்கிறாங்க. அதற்கு வந்து இந்த வழக்கையும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. கிடைக்காது அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. நீங்க குறிப்பிட்டீங்க இல்லையா, மற்ற வழக்குகள் எல்லாம் வந்து விரைந்து நாங்க வந்து இந்த வழக்கை நடத்திட்டோம். இப்ப உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கா இருக்கட்டும், மற்ற வழக்குகள் எல்லாம் ஆளுநர் ரவி வழக்குகள்ல எல்லாம் அவங்க ரொம்ப விரைவா போட்டு எல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டாங்க. அப்போ இந்த வழக்குல ஏன் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியா இருக்கு. குறிப்பா சமூக நீதி பேசுகின்ற ஒரு அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி முக்கியமான வழக்குகள் இதுல ஒரு மெத்தன போக்கு காட்டுறது அப்படின்றது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த நீங்க நடத்துற இந்த மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றதையே அது பலவீனப்படுத்துகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா சமூக நீதி அரசு அப்படின்னா சாதி ஒழிப்பு தான் அதற்கு முதற்கட்டமா இருக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சாதி ஒழிப்புக்கு எது துணை இருக்கு? இந்த மாதிரியான சாதி மறுப்பு திருமணங்கள் தான். அப்ப அந்த சாதி மறுப்பு திருமணங்களை அவங்க பாதுகாக்காம, அந்த இணையர்களை பாதுகாக்காம வெறும் சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிறதுல எந்த பலனும் இல்லை. கடிதம் வழியாக நான் முயற்சி பண்ணினேன். மக்கள் பரப்புரை வழியாக நாங்க இது பண்ணோம். தொடர்ந்து நிறைய கருத்தரங்கங்கள் நடத்தினோம். முதல்வரை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கேட்டோம். ஒவ்வொரு வாய்ப்புகளுமே அவங்க மறுக்கப்பட்டாங்க. இது எல்லாமே தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு.
இந்த வழக்கு நிலவரம் கேட்டு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற வேலைகள் இல்ல அவங்க வந்து அவங்க ஆட்சியில இருக்கும்போது சரி, அவங்க ஆட்சியில இல்லாதப்பையும் சரி, எல்லாருமே ஆணவ படுகொலைக்கு எப்படி அவங்க குரல் கொடுப்பாங்க? ஏன்னா அவங்க எல்லாருமே சாதிய கட்சிகளாக தானே இருக்காங்க. அது விசிகா மார்க்சிய கட்சிகளை தவிர, ஏன்னா அவங்க தொடர்ந்து களத்துல நிக்கிறாங்க, அவங்கள இதுல சேர்க்க முடியாது. இந்த வழக்குல நீதிமன்றங்கள்ல அரசு தரப்புல இருந்து வாதாடும் போதோ அல்லது வாதங்களை வைக்கும் போதோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இந்த வழக்குல கவனம் செலுத்தி அந்த வாதங்களை வைக்கிறாங்களா, அல்லது கோர்ட்ல இருந்து நேரம் வாங்கிட்டு ஒரு 6 மாசம், இப்ப 6 மாசம் டைம் கேட்டாங்க, நீதிமன்றம் 1 வருஷம் டைம் எடுத்திருக்கு. அப்ப இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புடைய இந்த வழக்கை நகர்த்திடணும் அப்படின்னு பாக்குறாங்களா? ஆமா, நீதி வந்து அப்ப கிடைச்சதானே அது நீதி. ஆனா காலம் ஆல்ரெடி 5.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த வருஷம் ஆகும்போது 7 வருஷம் ஆயிடும். அப்படியே அவங்க கொண்டு போயிடலாம் அப்படின்றது அவங்களோட இதா இருக்கு. உண்மையாவே நீதி வாங்கி தர முடியும்னா அவங்க சொன்ன மாதிரி மற்ற வழக்குகள்ல நாங்க 90 நாட்கள்ல நீதி வாங்கி கொடுத்தோம்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் இந்த வழக்குல வாங்கி தர முடியல? 3 பேர் வந்து வெளியில இருக்காங்க. சின்னசாமி, அதுல அன்னலட்சுமி இப்ப இறந்துட்டாங்க, பாண்டித்துரை. இந்த 3 பேர் யாரு? இந்த கொலை செய்தவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? கொலை செய்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் எனக்கும் சங்கருக்கும் என்ன சம்பந்தம்? எந்த முன்பகை கிடையாது, எந்த வாய்க்கால் வரப்பு தகராறு கிடையாது. சும்மா வந்து எங்களை வெட்டிட்டு போயிடுவாங்களா? ஆமா, கூலிப்படை வந்து வெட்டுறாங்கன்னா அதுக்கு முக்கிய யாரோ சொல்லிதானே எங்களை வெட்டி இருப்பாங்க. அப்ப சொன்னவங்களை வந்து இந்நேரம் அவங்க நிறுத்தி இருக்கணும் இல்லையா? நீங்க அரசு தரப்புல அந்த வக்கீல்களுக்கு எல்லாம் பேசும்போது, இந்த வழக்கு நடத்தும் போது அவங்களுக்கு மேல இருந்து ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாதான் நம்ம செயல்பட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்களா, அல்லது என்ன அவங்க மனநிலை என்ன இருக்கு வழக்கு? என்னன்னா இப்ப வரைக்கும் ஸ்டேட் அட்வொகேட் யாரும் என்கிட்ட பேசவே இல்லை. இப்ப வரைக்கும் பேசல. இந்த 5.5 ஆண்டு ஆகுது. அதனாலதான் நான் தனியா அட்வொகேட்டே வச்சேன். ஏன்னா அங்க என்ன போகுதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸ்டேட் சைட்ல இருந்து ஒரு அட்வொகேட் கூட ஒரு விஷயத்து சார்பாக கூட என்கிட்ட பேசல. ஏன்னா அதோட ரத்த சாட்சியா நான் இருக்கேன். நான் தான் அந்த வழக்குக்கே உயிர். அப்படி இருக்கும்போது அவங்க இது நாள் வரைக்கும் எந்த இதுவுமே என்கிட்ட கேட்டதில்லை. உங்க வழக்கை எடுத்து நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்ன எதிர்கட்சி தலைவர், தற்போதைய முதலமைச்சர் உங்களை கைவிட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க இந்த வழக்கை வந்து சரிவர நடத்தாமல் அரசு உங்களை கைவிட்டு இனியாவது கைவிடக்கூடாது அப்படின்னு தான் கேட்குறோம். ஏன்னா இப்ப வரைக்கும் விட்டுட்டாங்க, இனியாவது கைவிட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.